கிடைக்கும். நான் நான் நினைக்கிறேன் இந்த பசங்கள்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இட்லியை முன்னாடி வைக்கும் போதெல்லாம் இந்த இட்லி கண்டுபிடிச்சுவேன் சாவானாக அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம காலத்தில் எப்படா பண்டிகை வரும், எப்படா பலகாரம் திங்கலாம், எப்படா இட்லி திங்கலாம், எப்படா தோசை திங்கலாம், கரிசோறும் எனக்கு தேன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பண்டிகை நாளில் தேன் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் நைட்டர் அந்த பண்டிகை நாள்னா தூக்கமே கிடையாது, விழிச்சு கொண்டு இருப்போம். ஹலோ, அந்த மகிழ்ச்சி இனி இருக்க போவதில்லை, அந்த சந்தோஷம் இனி இருக்க போவதில்லை, அந்த ஆனந்தம் இனி இருக்க போவதில்லை. What next? ஆண்டவர் சொல்றாரு, யூதர்கள் இனி அடுத்தது எங்க குடும்பத்தை எப்படி நடத்த போறோம், நல்ல பருவநிலை இல்லை, இனி அறுவடை இல்லை, இனி பண்டிகை இல்லை, எப்படி எங்க குடும்ப வாழ்க்கை போக போகுது? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா. ஹல்லேலூயா, என்கிட்ட வா. என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை ஜீவத்தன்னுள்ள நதியாக நான் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வயசுல என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. முதல் 6 மாதம் அப்பா இறந்துட்டாரு, அடுத்த 6 மாதம் அம்மா இறந்துட்டாங்க. என் பாட்டிம்மா 4 வயசு வரைக்கும் என்னைய அவங்க வளர்த்தாவ. அதுக்கப்புறம் என்னைய கொண்டு போய் அனாதை விடுதியில் என்னைய சேர்த்தாவ. YMCA அப்படிங்கிற ஒரு விடுதி. அங்கே 16 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். 16 வயசுக்கு மேலே அந்த விடுதியில் இருக்க முடியாது. 16 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வெளியே போயே ஆகணும், யாராக இருந்தாலும். அப்போ எனக்கு 16வது வயது ஆகுது. ஒவ்வொரு நாளும் யோசித்தேன், ஒவ்வொரு நாளும் அழுவேன், ஒவ்வொரு நாளும் நான் இரவு முழுவதும் அழுதுன்னு கிடப்பேன். நான் எங்கே போக போகிறேன்? எனக்கு ஒருவேளை சோறு கிடைக்குமா? எனக்கு ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் அழுவேன், எனக்கு யார் இருக்கிறா? ஒருவேளை சோறு கிடைக்குமா? ஒரு இரவு தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? என்னுடைய கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. What next? கண்ணில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் பதில். What next? சண்டே ஸ்கூல் அண்ணன் ஒரு நாள் ஒரு வசனத்தை எனக்கு வாசித்து காமிச்சாங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, மை காட். எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு அம்மா இருக்கிறாரு. என் அப்பாவும் அம்மாவை மறந்தாலும் இயேசு என்னை மறப்பதில்லை. பயங்கரமான செய்தியாக இருந்துச்சு அன்னைக்கு. ஆனாலும் அழுகையை நிப்பாட்ட முடியல. மறுபடியும் இன்னொரு முறை அதே சண்டே ஸ்கூல்ல அதே அண்ணன் எனக்கு இன்னொரு வசனத்தையும் வாசித்து காமிச்சாங்க. ஏசாயா 53வது அதிகாரத்துடைய 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இத உன் பேரை சேர்த்து வாசி ஆதாம் அப்படின்னாங்க. அவர் வர்ற இடத்துல இயேசு அப்படிங்கிற பேரை சேர்த்து வாசி அப்படின்னாவ. இப்போ நம்முடைய அப்படின் போது என் பேர் ஆதாம். ஆதாமின் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், ஆதாமின் அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், ஆதாமுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் ஆதாம் குணமாகிறான். வா,
எனக்கு சமாதானம் கொடுக்க இயேசு இருக்கிறாரா என்று அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தோத்திரம். ஹலோ, வாட் நெக்ஸ்ட்? ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோறு கிடைக்குமா? ஒரு இரவு தங்க இடம் கிடைக்குமா? பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்களை போஷிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹலோ, உங்கள் குடும்பத்தில் வாட் நெக்ஸ்ட்? உங்கள் குடும்பத்தில் வாட் நெக்ஸ்ட்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாட் நெக்ஸ்ட்? பதில் இல்லையா? இயேசுக்கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வாங்க. உங்கள் குடும்பத்திற்கான பதிலை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பதிலை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். என்னை விசுவாசித்தார் உன்னுடைய இதயத்திலிருந்து ஜீவத்தினுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்ல, உங்களுக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அம்மாவும் அப்பாவும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 100% இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.